இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறையின் செயல் வருத்தம் அளிக்கிறது என இயக்குனர் சங்கர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை முடிய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், இயக்குனர் சங்கர் வேறு என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார்? வணக்கம் ஷியாம். நேற்று அமலாக்கத்துறை தரப்பில் வெளியிடப்பட்டிருந்த செய்திக்குறிப்பில் சங்கர் தொடர்புடைய 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அவர்கள் முடக்கி இருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கானது ஏற்கனவே இந்த எந்திரன் திரைப்படத்தின் கதையை அடிப்படையாக வைத்து அந்த கதை தன்னுடைய கதை என்று ஆர்வ தமிழ்நாடன் என்பவர் பதிவு செய்திருந்த வழக்கின் அடிப்படையிலும் பண பரிமாற்ற வழக்கின் சட்ட வழக்கை பொறுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தற்போது சங்கர் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் இது போல காப்பிரைட் சம்பந்தமான புகாரில் எந்த முகாந்திரமும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி அந்த உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை அறியாமல் அதனை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அமலாக்கத்துறை இது போல செயல்பட்டிருப்பது தனக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்திருப்பதாக சங்கர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமின்றி அதில் மேலும் அந்த வழக்கை தொடர்புடைய இது போல சட்டம் ஒரு நீதிமன்றம் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த உத்தரவை கண்டுகொள்ளாமல் அதை மீறி, அதாவது சட்டத்தை மீறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தற்போது சங்கர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.